நான் பார்த்து மரியாதை செய்யும், உணர்ந்து பின்பற்றும் பெருந்தகை எரிமலை ரத்னம் அவர்களே, அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களே, அன்பு பெருந்தகை சுந்தரம் அவர்களே, கல்வி உதவித்தொகை பெற வந்திருக்கும், தர வந்திருக்கும், பெறுவதற்கு உதவி செய்திருக்கும் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நாட்காட்டியின் வருடத்தின் முதல் நாள். இந்த முதல் நாளை எப்படி தொடங்கலாம் என்று நானும் பலவாறாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏதேனும் ஒரு சிறப்பான மன நிறைவான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக இன்றைய நாளை நான் சிறப்பாக தொடங்க வேண்டும் என்று நினைத்த பொழுது, கற்பி அறக்கட்டளையின் சார்பாக கல்வி உதவி பெற வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளையும், அந்த உதவி செய்வதற்காக பாடுபடும் பெரியவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். முதலில் பெருந்தகை எரிமலை ரத்னம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில 2 பேரை நான் குறிப்பிடுறேன். இங்க ஒருத்தர் எரிமலை ரத்னம், நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, நான் பிள்ளைகிட்ட பேசுறேன். இப்படி வந்துருங்க. ஒன்று எரிமலை ரத்னம் அவர்கள், இன்னொருத்தர் ஸ்மைல் புன்னகை என்கின்ற அமைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுந்தரமுடைய தோழர். அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை. எஸ்பி ராஜா அவர்கள் 2 பேர். இந்த 2 பேரை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு வயசு 84, 83 முடியுது, இன்னொருத்தருக்கு 94. தன் 94வது வயதில் ஒரு அவையில் வந்து உட்கார்ந்து கல்வி உதவி பெறப்போகின்ற பிள்ளைகளை, தரக்கூடியவர்களை வாழ்த்த வந்திருக்கிறார் ஒரு 94 வயது பெரியவர். அதற்கு முன்னத்தி ஏர் பிடித்து இந்த விழாவை 2008 முதல் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருப்பவர் 84 வயது அகவையை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எரிமலை ரத்னம். இந்த 2 பேரை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இவங்க வயசுல நாம இப்படி ஆக்டிவா இருப்போமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இந்த வயசு வரைக்கும் இருப்போமா அப்படிங்கறதே தெரியாது. காலையில் எழுந்து கண் விழித்தவுடன் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க தொடங்குகின்ற அந்த வினாடிகளில் இன்றைய இளைஞர்கள் சோம்பலும் தாமச குணமும் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 2 பெருமக்கள் இயற்கை தனக்கு அளித்த எல்லா விதமான உடல் சவால்களையும் வாழ்க்கை சவால்களையும் கடந்து உங்கள் முன்னால் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் தான் நமக்கு இன்றைக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம். காசு எந்த விதத்திலும் உதவி செய்து விடாது. எனக்கு அந்த புத்தகம் விற்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து இங்க தன்னுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். அவனுடைய அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை, அவனுக்கு என்ன வயசுங்க இருக்கும், அவனுக்கு ஒரு சிறிய பிள்ளை, 20 வயதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கைகளில் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய் எங்கே விற்பது என்று தெரியாமல் தெரு தெருவாக அலைவதற்காக ஸ்டேஷன் ஸ்டேஷனாக அலைந்து பேருந்து நிலையமாக அலைந்து அந்த புத்தகத்தை எப்படியேனும் விற்றுவிட வேண்டும் என்று தவித்த பொழுது ஒருவர் வழிகாட்டினார் என்று சொன்னார். இப்போ என்ன மாதிரி பேசுறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. என்னை விட சிறப்பாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எப்படி பேசுவது என்று பலருக்கு தெரியவில்லை. எப்படி பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எப்படி ஒரு விஷயத்தை பயன்படுத்திக் கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில முன்னேறிடலாம். இங்கே கொடுக்கக்கூடிய சில 1000 ரூபாய்
உங்களுடைய வாழ்க்கை இந்த வினாடியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த அளவில் அந்த தொகையினால் நீங்கள் பெறக்கூடிய அந்த புத்தியை, வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போகிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றி அமையும். அந்த கவனம் தான் எங்களுக்கு. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த உதவி பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றைக்கு நான் ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பேராசிரியர். ஒரு கல்லூரியில் ஒரு 10 ஆண்டு காலம் பேராசிரியராக இருக்கின்றவர்களுக்கு என்ன சம்பளம் என்று யூஜிசி போய் கூகுள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய சம்பளம், மாசத்துக்கு நல்ல சம்பளம். அதை விட கூடுதலான சம்பளம் இந்த மாதிரி மீட்டிங்ல பேசும்போது கிடைக்கும். உள்ளூர்ல பேசுறது வேற, வெளியூர்ல பேசுறது வேற. சம்பாத்தியம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாய்ப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு பிள்ளையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கடைக்கோடி பிள்ளை யாராக இருப்பானோ அந்த நிலையிலிருந்து வளர்ந்து வந்தவர். எனக்கு என் 12வது வகுப்பு வரை 3 வேளை சோறு கிடையாது. மதிய நேரம் சத்துணவுதான். அதுவும் 8ஆம் கிளாஸோட நிறுத்திட்டாங்க. 9, 10, 11, 12 இந்த 4 ஆண்டுகளும் மதிய உணவு இல்லாமல் படித்தவள் நான். இரவு மட்டும்தான் ரசம் சோறு கிடைக்கும். எங்க அப்பா டெய்லர். ராத்திரி 2 மணிக்கு கூலி வாங்கிட்டு வருவார். அந்த பிரதோஷ் ஹோட்டல்ல இருந்து, ராயப்பேட்டால இருக்கு தாஜ் ஹோட்டல், பிரதோஷ் ஹோட்டல்ல இருந்து சின்னதா பிரியாணி பொட்டலம் கொண்டு வருவார். கொண்டு வந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய 5 பிள்ளைகளையும் எழுப்பி ராத்திரி 2 மணிக்கு மாதத்திற்கு ஒரு நாள் அந்த பிரியாணி சோறு சாப்பிடும். அதுவும் ஒரு கைப்பிடியோ 2 கைப்பிடியோ தான் கிடைக்கும். வறுமைதான். ஆனால் நான் படிப்பதற்கு எனக்கு யாரோ ஒருவர், எனக்கு யாருமே இன்னைக்கு தெரியாது, எனக்கு 600 ரூபாய் என்னுடைய வருட சம்பளத்தை என்னுடைய கல்லூரி, என்னுடைய கல்வி கூடத்திற்கு, பள்ளிக்கூடத்திற்கு 600 ரூபாய் யாரோ ஒரு மனிதர் கொடுத்தார். அந்த 600 ரூபாயை பெற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் நிற்கக்கூடிய அத்தனை கல்வி தகுதிகளையும் பெற்றிருக்கிறேன். அந்த 600 ரூபாய் தான். இப்போ எனக்கு அந்த 600 ரூபாய் இருக்கு. வருஷத்துக்கு 600னா நான் 4 வருஷமா வாங்கியிருக்கேன் அந்த காசை. 2400 ரூபாய். அந்த மனிதரை தேடுகிறேன். யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ நீங்க வந்து வாங்குறீங்கல்ல, எரிமலை ரத்தினம் அவர்கள் அதை சேர்த்து தந்திருக்கிறார். அதை யார் கொடுத்திருப்பார்? அதற்காக யார் பாடுபட்டு இருப்பார்கள்? அவர்களுடைய அன்றாடங்கள் எப்படி இருக்கும்? நாம் நம்முடைய பர்சுல ஒரு 10 ரூபாய் வந்ததுன்னா அந்த 10 ரூபாயிலிருந்து எவ்வளவு ரூபாயை அடுத்தவர்களுக்காக, தர்மத்திற்காக செலவழிக்கிறோம்? யாரோ ஒருவர் தன்னுடைய உழைப்பினுடைய காசை நம்முடைய வாழ்க்கைக்காக செலவழித்திருக்கிறார்கள். அந்த காசை நான் வச்சிருக்கேன். 2400 ரூபாய் வச்சிருக்கேன். அவருக்கு எப்படியா திருப்பி கொடுக்கணும்னு. ஏன்னா என் வாழ்க்கையை நான் வழிகாட்டி இருக்கிறாரே. என்னை இவ்வளவு தூரம், என்னை 30 நாடுகளுக்கு மேல போயிட்டு வந்திருக்கேங்க. இதோ 14ஆம் தேதி அமெரிக்கா போறேன். 23ஆம் தேதி நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். அடுத்த மாசம் 3ஆம் தேதி நீங்க யோசிச்சுட்டு இருங்க, நான் ஜப்பான்ல இருப்பேன். உலகமெல்லாம் உலா வருகிறேன் நான். அதற்கு எனக்கு கல்விக்காக அன்றாடங்களில், அவர்களுடைய அன்றாடங்களில் அவர்கள் உழைத்த உழைப்பை எனக்கு படிப்புக்காக செலவழிச்சிருக்காங்க யாரும். நான் இப்படி சொல்றேன், இது பெற்றோர்களுக்காக இல்லை. உதவி பெறக்கூடிய பிள்ளைகள் யார் யார் வந்திருக்கிறீர்கள்? உங்களுக்காக சொல்றேன், உங்களுக்காக சொல்றேன். உட்கார. என்னுடைய பேச்சு இங்கே உதவி பெற வந்திருக்கக்கூடிய உங்களுடைய தகப்பன் தாய்மார்களுக்காக அல்ல. உதவி தொகையை கொடுக்க வந்திருக்கிறார்களே அவர்களுக்காக அல்ல. உதவி தொகையை பெற வந்திருக்கக்கூடிய நீ, என்னுடைய பேச்ச கொஞ்சம் உன்னிப்பா கவனி. 7லிருந்து 9 போகுமா டாக்டர்? 7லிருந்து 9 போகுமா? என்ன பண்ணலாம் டாக்டர்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிருக்கோம் இது வரைக்கும்? என்ன பண்ணிருக்கோம்? தைரியமா சொல்லுங்களேன். என்ன பண்ணிருக்கோம்?
கடன் வாங்கியிருக்கோமா இல்லையா? கடன் வாங்கியிருக்கோம். ஒரு நாளா திருப்பி கொடுத்துருக்கோமா? எவ்வளவு வருஷமா வாங்கணும்? 7 லேருந்து 9 போகுமா? போவாது. என்ன பண்ணா? பக்கத்துல இன்னொரு கடன் வாங்கிட்ட, கணக்கு முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு கணக்கு போடுற. 6 லேருந்து 8 போகல, என்ன பண்ற? கடன் வாங்குற. எப்பொழுதாலும் அதை திருப்பி கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கிறோம். இப்போ சீன நாடு இருக்குல்ல, நம்ம பக்கத்துல இருக்கு. அந்த நாட்டுல இந்த கணக்கை எப்படி சொல்லி தராங்கன்னு நேரடியா நான் தெரிந்து கொண்டேன். நேரடியா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி சொல்லி தராங்கன்னா, படிக்கிற குழந்தைகள் எல்லாரும், பெரியவங்களுக்கு புரியாம போகட்டும், உங்களுக்கு புரியணும், உனக்கு புரியணும். 7 வீட்டுக்கு 9ஆம் நம்பர் வந்திருக்குதாமா. சரியா? 7 தவிக்குதான். ஐயோ, ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமே, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே இவங்க, ஏதாவது கொடுக்கணுமே தவிக்கும் பொழுது நாம என்ன பண்றோம்? பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட இருந்து கடன் வாங்குறோம். ஆனா அந்த நாட்டுல என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயோ, 7வது நம்பர் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, 7 தவிச்சுக்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒன்றை தந்து உதவுமே என்று பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தன்னில் இருந்து ஒன்றை தந்து உதவுகிறது. இப்படி அவன் பாடம் நடத்துறான். நான் இங்க நிறுத்துறேன். கடன் என்பது வேறு, உதவி என்பது வேறு. இப்போ என்னுடைய போன்ல சார்ஜ் தீர்ந்து போச்சு, பூஸ்டர் தீர்ந்து போச்சு, ஈஸி பண்ணல. விஜயகுமார் சார் கிட்ட சொன்னேன் சார் ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த 100 ரூபாய் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு. சரின்னு பண்ணிட்டார். இது அவரிடமிருந்து நான் பெற்ற கடன். சரியா? உள்ள வந்த உடனே சூடா ஒரு கப்ல டீ குடிச்சேன். ரொம்ப பதட்டமா இருந்தது, குடிச்சேன். என் பசியை ஆற்றுவதற்காக அந்த டீ அவர்கள் ஏற்பாடு செய்தது உதவி. ஒன்று கடன், மற்றொன்று உதவி. இப்போ அந்த 100 ரூபாவை நான் வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? இவருக்கு திருப்பி கொடுக்கணும். இந்த டீ என்ன பண்றது? டீ வாங்கி இருக்கிறேன், குடிச்சிருக்கேன். சென்னைக்கு போயிட்டு சரவணா பவன்ல இருந்து, சென்னைக்குன்னா அந்த பல்லாவரம் தூரம் தான், அடுத்த ஸ்டேஷன் திருச்சி உங்களுக்குலாம். அங்க போயிட்டு சரவணா பவன்ல இருந்து ஒரு டீ வாங்கி விஜயகுமார் சாருக்கு பார்சல் பண்ணி அனுப்புவா? இல்ல, காசை உரியவர்களுக்கு திருப்பி கொடுக்கலாம், அது கடன். ஆனால் நமக்கு உதவி செய்கிறார்கள் பாருங்க, அது என்ன பண்றதுன்னா, இந்த டீயை நான் மிச்சம் பிடிச்சி வச்சிருக்கணும். எப்ப வரைக்கும் தெரியுமா? எனக்கு முன்னால் யாரேனும் தவித்து வந்து நின்றால் நான் குடித்த டீயை அவர்களுக்கு தந்துவிட வேண்டும். இதற்கு பெயர்தான் தார்மீக பொறுப்பு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எவ்வளவு வேணாலும் காசு வாங்கிக்கோ, அந்த காசை இந்த நிறுவனத்திற்கு நீ திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை. அதை எதிர்பார்த்து அவர்கள் உனக்கு காசு தரவில்லை. ஆனால் நீ அந்த காசினால் பெற்றுக்கொள்கின்ற உயர்வுகளால் மறுபடியும் சம்பாதித்து உன்னை போல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொருவனுக்கு நீ அந்த உதவியை செய்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வோடு அந்த பணத்தை நீ பெற வேண்டும் என்று நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற வார்த்தைகள் யாரிடத்தில் ஒழிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது குழந்தைகள். ஏதோ ஒரு சொல் நம்மை மாற்றும். அந்த சொல், நான் என்னவாக வரப்போகிறேன், நான் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறேன், என்னுடைய சாதனை என்பது எது? தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பன்னெடும் காலமாக அடிமை தலையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் நாம். அவ்வளவு சீக்கிரமாக எல்லாம் இந்த சமூகம் நம்மை தலையெடுக்க விடாது. அப்படி தலையெடுக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? நான் அறிவர் அம்பேத்கரை பார்க்கிறேன். அந்த மனிதரை நான் நேசிப்பதற்கு என்ன காரணம்னா, ஒரு விதமான புரொட்டஸ்ட்ங்க. அந்த மனுஷன் கிட்ட ஒரு புரொட்டஸ்ட் இருக்கு. அது வன்முறை அல்ல, அதிகாரத்திற்கு மிக சரியான அவர் தந்திருக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அவர்களுக்கு முன்னால் உயர்ந்து நின்று நான் உனக்கு தருகிறேன், நீ பெற்றுக்கொள் என்கின்ற நிலையில் தன்னுடைய அதிகாரத்தையும் மற்றதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உயர்வு இருக்கு இல்லையா, அதுதான் அறிஞர் அம்பேத்கர். சண்டை போடுவதன் மூலமாகவோ மூர்க்கமாக இருப்பதன் மூலமாகவோ இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விட முடியாது. வைராக்கியத்துடன் இரு.
அந்த வைராக்கியத்துடன் இருந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறு. பணம் என்பது பெரிய விஷயம் இல்லை, கல்விதான் முக்கியம். ஒன்றை தெரிந்து கொள்வது முக்கியம். கல்விங்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன கேட்டா அந்த பிராக்டிஸ் இருக்குல்ல, அந்த பிராக்டிஸ் தாங்க. இதை இப்படி புரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு விழிப்புணர்வுக்கு பெயர் தான் கல்வி. இப்போ ஒரு யானையினுடைய படம் இருக்கு. இப்ப நம்ம குழந்தைய இவளை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்டா இது என்ன சொல்லும்? அவ என்ன சொல்வா? என்ன சொல்வா? யானைன்னு சொல்வாளா? ஆனா சீன குழந்தை அப்படி சொல்லாது. சீன குழந்தை என்ன சொல்ல தெரியுமா? இது யானையின் படம் என்று சொல்லும். யானை என்பதற்கும் யானையின் படம் என்பதற்குமான வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் அடிமைக்கும் அதிகாரத்திற்குமான வித்தியாசம். அந்த அளவுக்கு நம்ம அலர்ட்டா இல்லைங்க. நாம் சோம்பலில் இருக்கிறோம். நம்முடைய மனசுல ஒரு கிளாரிட்டி இல்லை. பல்வேறு விதமான குழப்ப நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த குழப்பங்கள் எல்லாம் அவசியமே கிடையாது. டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பலவீனங்களையும் முதிர்த்து விட்டு அந்த டார்கெட்டை நோக்கி புறப்படுங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயம், ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக நீ ஆவாய். புத்தர் சூப்பர் மேட்டருங்க அது. இன்னைக்கு நீ முடிவு பண்ண, இந்த வினாடி முடிவு பண்ண நான் இதுதான் அப்படின்னா நீ அதை ஆயிடுவ. எப்படி தெரியுமா? தினந்தோறும் அதை குறித்த பயணம் நீ செய்து கொண்டே இருக்க. ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபஸரா வரணும்னு முடிவு பண்ணிட்டா ஆயிடலாம். ரூட் இருக்குல்ல, ரூட் தெரியாமல போய் உட்கார்ந்து இருப்பாங்க. யாரையும் பார்த்து வியக்காது. இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் கெட்ட வார்த்தையா சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள் கிட்ட. நடிக்காத, அப்படித்தானே சொல்றாங்க. நடிக்காத, ஓவரா விளையாடாத. ரெண்டுமே சொல்றோமா? இன்னைக்கு யார் அதிகமா சம்பாதிக்கிறது இந்த நாட்டுல? நடிகனும் விளையாட்டு வீரனும் தான் சம்பாதிக்கிறாங்க. பாலிடிக்ஸ் எல்லாம் சம்பாதிக்கிறது நீங்க சொன்னாலே அது பிழையுடைய கூற்று, அது குற்றம். வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்கல்ல யாருங்க நிறைய சம்பாதிக்கிறா? நடிகனும் விளையாட்டு வீரன் தான் சம்பாதிக்கிறான். நீங்க பார்லிமெண்ட்ல போய் பாருங்களேன், எம்பியா இவங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. நடிகர்களும் விளையாட்டு வீரர்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க. பேசுனா பத்தாது தம்பி. நம்ம ஊர்ல நிறைய பேச்சாளர்கள் வந்துட்டாங்க. அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா ஓட்டெல்லாம் வேற யாருக்கும் தான் போடும். அந்த காலம்லாம் போயிடுச்சு. வினைத்து திட்டமிடு. அடுத்த கட்டத்தை நோக்கி நம்முடைய சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் சில மன தெளிவுகளை கொண்டாட வேண்டும். அலர்ட்டா இருங்க. இன்றைக்கு இளைஞர்கள் இந்த உதவி பெற தொகையை பெற வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் பேப்பர் படிச்சீங்க? இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட அந்த குணம் இருக்கு? என்ன நடக்குது? பெரிய நியூஸ் என்னன்னா, ஒரு நடிகர் அரசியலை தொடங்குகிறார். பெரிய நியூஸ் அது. அது ஏன் பெருசாக்குறேங்கிறது இருந்தா வந்துட்டு போட்டான், அப்புறமா பார்க்கலாம். முதல்ல நான் சொல்கிறேன் கேள் தம்பினார் அண்ணா. அப்படித்தானே ஆரம்பிச்சாரு. நான் சொல்கிறேன் கேள் தம்பினாரு. தங்கச்சியை விட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு அடுத்த வந்தவர் என்ன தெரியுமா பண்ணாரு? என் உடன் பிறப்பேன். அதற்கு அடுத்து அச்சோ உடன் பிறப்பேன்ட்டாரே இப்போ புள்ள. அதுக்கு அடுத்ததா வந்தவர் வெளியேறினாரு. அந்த இயக்கத்தை விட்டு ஒரு இயக்கத்தை தொடங்கினாரு. அவர் என்ன பண்ணாரு? என் ரத்தத்தின் ரத்தமே. எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்ப இவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு சொல்லுவார். நாம அதுல சிக்குவோம். சிக்கிக்கொள்ளாது. முக்கியமாக இந்த இனம் சார்ந்த இந்த சமூகம் சார்ந்த பிள்ளைகள் இருக்கிறோம் இல்லையா, இவர்கள் சிக்கிக்கொள்ளக் கூடாது. இவர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வகையில் தான் சமூக சூழல் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பாடுபடுறாங்க? இல்ல வந்துருவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கூட ஒரு யூடியூப்ல நான் பேசியிருக்கேன். ஒரு ஊர்ல நிறைய புறா வளர்த்தானா ஒருத்தன். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த புறா கதை? நிறைய புறா வளர்த்தானா. புறா வளர்க்கும் போது எரிமலை ரத்னம் மாதிரி
இங்க பாரு, சிக்கிக்க கூடாது, சரியா, ஜாகிரதையா இருக்கணும் சொல்லி சொல்லி வளர்த்தான். எல்லா புறாவும் சொல்லுது. அது அந்த அந்த புறா வளர்க்கிறவன் என்ன சொல்றானோ அந்த புறா சொல்லுது. என்ன? வேடன் வருவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ளலாம் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வேடன் வந்துட்டான். வேடன் வந்த பொழுது எல்லா புறாக்களும் கத்தின. வேடன் வருவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வேடன் ஓடிட்டான். இரண்டாவது நாள் வந்தான், கொஞ்சம் நெருங்கினான், புறா பறக்கல. அதே வார்த்தையை சொல்லுச்சு, வேடன் வருவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். உடனே வேடன் என்ன பண்ணா, கொஞ்சம் பயந்து நெல்மணிகளை போட்டான். நெல்மணிகளை கொத்தி கொண்டே புறா சொன்னது, எல்லா புறாக்களும் சொல்லின, வேடன் வருவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். அவன் போய் என்ன பண்ணா, வலையை கொண்டு வந்தான். இதுங்க சாப்பிடும் பொழுது இந்த நெல்மணிகளை கொத்தி கொண்டிருக்கின்ற பொழுது வலையை மேலே போட்டான். வலைக்குள் அடங்கிய அத்தனை புறாக்களும் தன் குருநாதர் சொல்லிக் கொடுத்த அதே வார்த்தையை சொல்லின, வேடன் வருவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். அவன் மொத்தமா எடுத்து தோல்ல போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சான். ஊர் எல்லையில் எல்லோரும் கேட்டார்கள், மெதுவான சத்தம், வேடன் வருவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். யாரோ ஒருத்தவங்க போன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு முதியவர் போன் அடிக்கிறத அவருக்கு தெரியல. அவர்தான்